நியூஸ் 18 தமிழ்நாடு விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் இன்று கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நிகழ்ச்சி. தமிழகத்தில் 17 இடங்களில் நடைபெறும் ஒத்திகைக்கு 1 லட்சம் சுகாதார பணியாளர்கள் தயார் நிலை. இந்தியாவில் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசிக்கு அனுமதி அளிக்க பரிந்துரை. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மத்திய நிபுணர் குழு முடிவு. வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என கருதி 19 நாள் வேலை நிறுத்தம் வாபஸ். இன்று முதல் கடலுக்கு செல்ல ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு. தமிழகம் உட்பட 6 மாநிலங்களில் வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. தமிழகத்தில் வீடுகள் கட்ட கூடுதல் நிதி உதவி என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சபரிமலை நிலக்கல் பகுதியில் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வழங்குவதாக கூறி மோசடி. பக்தர்கள் மறியல், 3 நபர்கள் கைது. கொரோனா கட்டுப்பாடுகளால் புத்தாண்டில் களை இழந்த சுற்றுலா தலங்கள். ஒரு சில ஊர்களில் மட்டுமே பொதுமக்களுக்கு அனுமதி. டெஸ்ட் கிரிக்கெட் அணியிலும் இடம் பிடித்தார் தமிழக வீரர் நடராஜன். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது போட்டியில் உமேஷ் யாதவுக்கு பதிலாக சேர்ப்பு. ஜனவரி 8ஆம் தேதி முதல் இங்கிலாந்துக்கு மீண்டும் விமான சேவை என மத்திய அரசு அறிவிப்பு. புதிய வகை கொரோனா பரவலால் கடந்த 23ஆம் தேதி முதல் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி ஏற்பாடுகள் தொடர்பான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. பஞ்சாப், அசாம், ஆந்திரா, குஜராத் ஆகிய 4 மாநிலங்களில் கொரோனா தடுப்பு போடுவதற்கான ஏற்பாடுகள் பற்றிய ஒத்திகை கடந்த செவ்வாய்க்கிழமை வெற்றிகரமாக நடைபெற்றது. பிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஜனவரி 2ஆம் தேதி ஒரே நேரத்தில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடத்தவும், மாநில தலைநகரங்களில் குறைந்தது 3 இடங்களில் ஒத்திகையில் ஈடுபட மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதற்காக தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும் இடங்களில் சம்பந்தப்பட்ட மருத்துவ பொறுப்பு அதிகாரி ஒத்திகைக்கான 25 சுகாதார பணியாளர்களை அடையாளம் காண்பார். இவர்கள் பற்றிய தகவல்கள் கோவின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். அடையாளம் காணப்பட்ட நபர்கள் ஒத்திகை நடைபெறும் இடத்திற்கு வரவழைக்கப்படுவார்கள். அப்போது போதுமான இடவசதி, இணைய வசதி, தளவாட ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்படும். ஒத்திகை நடைபெறும் இடங்களில் உள்ளே வரவும் வெளியே செல்லவும் தனித்தனி வாயில்களும் 3 அறை வசதிகளும் இருக்கும். ஐஇசி என்னும் தகவல், கல்வி தொடர்பு சாதனங்களும் இடம்பெற்றிருக்கும். தடுப்பூசி போடும் மையத்தில் செவிலியர்கள் எங்கே நிற்க வேண்டும், மக்கள் எப்படி வரிசையில் வர வேண்டும் என ஒத்திகை நடைபெறும். தடுப்பூசி போடப்பட்ட பிறகு அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுகிறதா என்பதை கண்டறிய சில நிமிடங்கள் தனியாக அமர வைப்பது, தடுப்பூசி போட வருவோர்களின் விவரங்களை கையேட்டில் பதிவு செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். ஒத்திகையில் தடுப்பூசி வழங்கல், அதன் சேமிப்பு உள்ளிட்டவற்றை நிர்வகிப்பது பற்றி மாநிலங்கள் பரிசோதித்து பார்க்க உள்ளன. இதற்காக 96,000 தடுப்பூசி செலுத்துநர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் சென்னை, கோவை, நெல்லை, நீலகிரி, திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 17 இடங்களில் தடுப்பூசி ஒத்திகை இன்று நடைபெறும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். 2 மணி நேரத்தில் 25 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும், தடுப்பூசி செலுத்துவதற்காக 47,200 மையங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2,05,00,000 தடுப்பூசிகளை பதப்படுத்தி வைக்கும் வசதி கட்டமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய விஜயபாஸ்கர், தடுப்பூசி செலுத்துவதற்காக செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் என 21,170 பேருக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும், மத்திய அரசின் வழிமுறையின்படி விரைவில் தடுப்பூசி செலுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
இதனிடையே கொரோனா தடுப்பு மருந்தாக கோவிஷீல்டு தடுப்பூசியை பயன்படுத்த நிபுணர் குழு மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராசெனகா நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த மருந்தை இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா உற்பத்தி செய்து வருகிறது. அவசர கால பயன்பாட்டிற்காக ஒப்புதல் வழங்குமாறு அந்த நிறுவனம் மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருந்தது. மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில் இந்திய மருந்து கட்டுப்பாடு அமைப்பு ஒப்புதல் அளித்த பிறகே இது பயன்பாட்டிற்கு வரும். இங்கிலாந்திற்கான விமான சேவை வரும் 8ஆம் தேதி முதல் தொடங்கும் என விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உருமாறிய கொரோனா பரவல் காரணமாக கடந்த 23ஆம் தேதி முதல் இங்கிலாந்திற்கான விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 8ஆம் தேதி முதல் டெல்லி, மும்பை, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் இருந்து ஜனவரி 23ஆம் தேதி வரை வாரத்திற்கு 15 விமானங்கள் இயக்கப்படும் என விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. 19 நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்று இன்று முதல் கடலுக்கு செல்ல முடிவு செய்துள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 40 பேரையும் 6 விசைப்படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். எனினும் சிறிய விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் மட்டும் கடலுக்கு செல்ல கடந்த 27ஆம் தேதி அனுமதி அளிக்கப்பட்டது. மற்ற விசைப்படகு மீனவர்களின் வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் எதிர்வரும் பண்டிகை காலங்கள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். இன்று முதல் மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு செல்லவும் ராமேஸ்வரம் மீனவர் சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. தொடர்வது விரைவுச் செய்திகள். இண்டேன் எரிவாயு சிலிண்டரை மிஸ்டு கால் மூலம் புக் செய்யும் புதிய வசதியை பெட்ரோலிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைத்தார். இதற்காக வெளியிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுக்கு மிஸ்டு கால் தருவதன் மூலம் புதிய எரிவாயு இணைப்பு மற்றும் எரிவாயு சிலிண்டர் புக்கிங் போன்றவற்றை வாடிக்கையாளர்கள் கட்டணமின்றி செய்து கொள்ளலாம். டெல்லியில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் தற்போது சென்னை, பெங்களூரு, ஐதராபாத் உள்ளிட்ட 7 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. புவனேஸ்வரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் அங்கமாக மக்களுக்கான இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குற்றாலம் மெயினருவியில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பிற்கு பின்னர் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி முதல் தென்காசி, குற்றாலம் அருவிகளில் சுமார் 7 லட்சம் பேர் குளித்துள்ளனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வந்த மழையால் மெயினருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. எனவே நேற்று குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் நீர்வரத்து சற்று குறைந்துள்ளதால் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை கொண்டாட குற்றாலத்தில் குவிந்த பயணிகளும் மகிழ்ச்சியாக குளித்துச் செல்கின்றனர். சென்னை பல்லாவரத்தில் மின்சார உதவி பொறியாளரை அவதூறாக பேசி தாக்குதல் நடத்திய இளைஞரை கைது செய்ய கோரி காவல் நிலையம் முன்பு மின் ஊழியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பல்லாவரம் மல்லிகா நகர் பகுதியில் மின்சார பழுது காரணமாக உதவி பொறியாளர் ஹரிகரன் மற்றும் ஊழியர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் மது அருந்துவிட்டு வந்த நித்யானந்தம் என்பவர் மின்சார ஊழியர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உதவி பொறியாளர் ஹரிகரனை சரமாரியாக தாக்கினார். இதுகுறித்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க காலம் தாழ்த்தியதால் 50க்கும் மேற்பட்ட மின் ஊழியர்கள் பல்லாவரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள படுகரின மக்களின் பாரம்பரிய ஹெத்தையம்மன் திருவிழாவையொட்டி குன்னூர் அருகே உள்ள ஜெகதலாவில் பக்தி பரவசத்துடன் பூக்குண்டம் இறங்கி வழிபாடு மேற்கொண்டனர். ஜெகதலா கிராமத்தில் உள்ள ஹெத்தையம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் துவங்கிய திருவிழாவில் 8 கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் 48 நாட்கள் விரதமிருந்து கலந்து கொண்டனர். பின்பு 11 பேர் பூக்குண்டம் இறங்க வந்த நிலையில் கொரோனா காரணமாக தலைமை பூசாரி மட்டும் பூக்குண்டம் இறங்கினார். தொடர்ந்து பெரியவர்களின் கால்களில் விழுந்து கிராம மக்கள் ஆசி பெற்றனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் தமிழக வீரர் நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார். 2வது டெஸ்ட் போட்டியில் காயமடைந்த வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் சிகிச்சைக்காக தாயகம் திரும்பியுள்ளார்.
இதையடுத்து அவருக்கு மாற்று வீரராக நடராஜன் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளிலும் நடராஜன் மாற்று வீரராகவே வந்து அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் அனுபவத்தின் அடிப்படையில் 3வது டெஸ்டில் களம் காணும் இந்திய அணியில் ஷர்துல் தாகூருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறப்படுகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் ராப்பத்து நிகழ்ச்சியை முன்னிட்டு எழுந்தருளிய எம்பெருமானை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். நிகழ்ச்சியின் 8ஆம் நாளான இன்று திருமங்கை மன்னன் வேடுபறி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி சந்தன மண்டபத்திலிருந்து நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நம்பெருமானை பல்லக்கில் வைத்து அர்ச்சகர்கள் சுமந்து சென்றபோது அங்கு குவிந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கைகளை தட்டி முழக்கங்களை எழுப்பியவாறு சுவாமி தரிசனம் செய்தனர். டிசம்பர் மாதம் வாகன விற்பனையில் 20% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மாருதி சுசுகி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் கடந்த மாதத்தில் மட்டும் 1,60,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டின் 3வது காலாண்டு விற்பனை 13.4% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மாருதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மினி கார்களான ஆல்டோ, எஸ்பிரசோ போன்ற கார்களின் விற்பனை 4.4%, காம்பாக்ட் ரகங்களான வேகனார், ஸ்விஃப்ட், செலோரியா மற்றும் டிசைர் போன்ற மாடல்களின் விற்பனை 18% அளவிற்கும் விற்பனை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அருகே பொருட்களை தராமல் பேக்கரியை மூடியதால் உரிமையாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரும்புலியூரில் பேக்கரி நடத்தி வரும் முருகன் புத்தாண்டையொட்டி கடையை மூடும்படி போலீசார் அறிவுறுத்தி இருந்ததால் கடையை அடைத்துள்ளார். அப்போது அங்கு வந்த 4 பேருக்கு பொருட்கள் இல்லை என்று கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் முருகன் மற்றும் அவரது சகோதரரை சரமாரியாக தாக்கியதுடன் கற்களை வீசியுள்ளனர். மேலும் அதிகாலையில் பேக்கரிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்திய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இதனிடையே அராஜகத்தில் ஈடுபட்ட 4 இளைஞர்களும் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் இயக்கத்தில் உருவாக உள்ள மும்பைக்கர் படத்தில் விஜய் சேதுபதி நடிக்க உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழ் சினிமாவில் பிஸியாக வலம் வரும் நடிகரான விஜய் சேதுபதி லாபம், காத்துவாக்குல போன்ற படங்களுடன் சில இணைய தொடர்களிலும் நடித்து வருகிறார். இந்நிலையில் தமிழில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகி வெற்றியடைந்த மாநகரம் திரைப்படம் இந்தியில் ரீமேக் செய்யப்பட உள்ளது. சந்தோஷ் சிவன் இயக்க உள்ள இப்படத்தில் விஜய் சேதுபதியுடன் விக்ராந்த் மஸ்ஸே, ரன்வீர் ஷோரே, சஞ்சய் மிஸ்ரா, தன்யா மானிக்தலா போன்றோர் நடிக்க உள்ளனர். மகாராஷ்டிர மாநில மும்பையில் வீட்டுக்குள் நுழைந்த மலைப்பாம்பை வெறுங்கையால் பிடித்து அசத்திய காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தாராவி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நுழைந்த மலைப்பாம்பு மேற்கூரையில் உள்ள கட்டையின் மீது சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தது. இதை கண்ட வீட்டு உரிமையாளர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தார். இதையடுத்து அங்கு வந்த காவலர் முரளிதர் ஜாதவ் எந்தவித சலனமும் இன்றி மலைப்பாம்பை வெறுங்கையால் பிடித்து பொதுமக்கள் உதவியுடன் மீட்டு வனப்பகுதிக்குள் விடுவித்தார். கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று மேற்கிந்திய தீவுகள் அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ் கெயில் அறிவித்துள்ளார். 41 வயதாகும் கிறிஸ் கெயில் இந்த ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள 2 உலகக் கோப்பைகளில் பங்கேற்பதாக கூறியுள்ளார். 45 வயது வரை கிரிக்கெட் விளையாடுவேன் என்று கூறியுள்ள அவர் வயது வெறும் எண்களே என்று தெரிவித்தார். அதிரடி சிக்சர்களை விளாசுவதில் பெயர் பெற்ற கிறிஸ் கெயில் கடந்த ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்த IPL போட்டிகளின் போது 7 போட்டிகளில் விளையாடி 3 அரை சதங்கள் உட்பட 288 ரன்கள் குவித்தார். கிரிக்கெட் போட்டிகளின் போது இவர் ஆடும் வித்தியாசமான நடனங்களாலும் புகழ் பெற்றவர் ஆவார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தப்பட்டதற்கு கூட்டணி கட்சிகள் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கவில்லை என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கூட்டணி இருக்கிறது, யாருடைய தலைமை, யார் முதலமைச்சர் என்பதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை கூடிய சீக்கிரமாக அறிவித்து வருவார்கள். When election will come, that notification it will announce
then only NDA partners, they will decide who are the chief minister, who are the lead the Tamil Nadu. After that announce, why you worry? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கிறீங்களா? பாமக அது அவங்க கட்சி அறிவிச்சிருக்கு. தேர்தல் வர நேரத்தில் எங்க மருத்துவரையை அது பொறுத்து அறிவிப்பாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி அமையும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எங்க தலைமை அறிவிக்கப்பட்டுவிட்டது. அந்த அறிவிப்பை ஏற்கின்றவர்கள் இருப்பாருன்னு சொல்லிடுவா. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. NDA நேஷனல் அலையன்ஸ் பார்ட்டி இருக்குல்லைங்க, அது அங்கிருந்து முடிவு பண்ணிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் ரவி அவர்களும் இதுதான் சொன்னாங்க. பார்ட்டியிலேருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இல்லைன்னு யாருமே சொல்லலை. அது நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ நான் சொன்னேன், சரிங்களா? ஒரு கூட்டணி நம்ம வரும்போது தலைவர்கள் முடிவு பண்ணிட்டு சொல்லுவாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி சொல்றாரே தவிர அவரது கூட்டணி கட்சிகளை குறிப்பா பாஜகவே சொல்லலை. இன்னும் சொல்லணும்னா இவரது கோரிக்கை அவங்கள நிராகரிச்சிட்டாங்க. பழனிசாமி முதலமைச்சர்னு பன்னீர்செல்வமும் பிரச்சாரம் செய்யல. கொரோனா வைரஸ் எப்படி உருமாறி இருக்கிறதோ அதுபோல் ஊழலின் மறுவடிவம் கொண்ட திமுகவும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் தோல்வியடையும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். எப்படி கொரோனா மீண்டும் மறு உருவெடுத்ததோ அதே போன்று ஊழலின் மொத்த உருவமாக இருக்கின்ற திமுக என்கின்ற மறு உருவம் பெற்றிருக்கின்ற ஊழலில் மறு உருவம் பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக 2016 எப்படி 2011 நிராகரிக்கப்பட்டதோ அதே போன்று 2021 நிராகரிக்கப்படுகின்ற ஒரு நிலை இந்த புத்தாண்டில் நிச்சயமாக ஏற்படும். சென்னை ராயப்பேட்டையில் திமுக சார்பில் நடத்தப்பட உள்ள இதயங்களை இணைப்போம் என்ற அரசியல் மாநாட்டில் AIMIM கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி கலந்து கொள்ள உள்ளார். வரும் 6ஆம் தேதி ராயப்பேட்டை YMCA திடலில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் திமுகவின் தோழமை கட்சிகள் கலந்து கொள்கின்றன. ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் மஸ்தான் ஹைதராபாத்துக்கு நேரில் சென்று மாநாட்டுக்கான அழைப்பிதழை அசாதுதீன் ஓவைசியிடம் வழங்கினார். இதையடுத்து 6ஆம் தேதி மாநாட்டில் கலந்து கொள்ள ஓவைசி ஒப்புதல் அளித்துள்ளார். சபரிமலை நிலக்கல் பகுதியில் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வழங்குவதாக கூறி பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்ட 3 போலீசார் கைது செய்தனர். மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டு நாள் ஒன்றிற்கு 5000 பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கொரோனா முன்னெச்சரிக்கையாக கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலக்கல் அடுத்த கோட்டயம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவ சோதனை மையம் ஒன்று கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வழங்கப்படும் என விளம்பரப்படுத்தியது. இதையடுத்து தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பரிசோதனைக்காக 2000 ரூபாயை செலுத்தியுள்ளனர். ஆனால் பணம் பெற்றுக்கொண்டு சான்றிதழை வழங்காமல் அந்த சோதனை மைய ஊழியர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இது தெரிய வந்ததும் அதை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் நிலக்கல் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மருத்துவ பரிசோதனை மைய ஊழியர்கள் சச்சின், அனந்து, அருண்ராஜ் ஆகிய 3 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் உட்பட 6 மாநிலங்களில் சர்வதேச தொழில்நுட்பங்களுடன் கூடிய வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழகம், குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், திரிபுரா ஆகிய 6 மாநிலங்களில் சர்வதேச தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு பிரதமர் மோடி காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் சென்னை பெரும்பாக்கத்தில் 116 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1152 வீடுகள் கட்டுவதற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். அமெரிக்கா, பின்லாந்து நாடுகளில் பின்பற்றப்படும் முன்வார்ப்பு கான்கிரீட் கட்டுமான அமைப்பின்படி சென்னையில் வீடுகள் கட்டப்பட உள்ளன. திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, இதற்கு முன் மத்தியில் ஆட்சியில் இருந்த அரசுகள் வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என்றும் தரமான வீடுகள் கட்டுவதில் கவனம் செலுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தற்போது சென்னை, இந்தூர் உட்பட 6 நகரங்களில் உலகத்தரம் வாய்ந்த பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வீடுகள் கட்டப்படுவதாகவும் இத்திட்டம் மத்திய மாநில அரசுகளின் கூட்டுறவு கூட்டாட்சியை மேலும் வலுப்படுத்துவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, இத்திட்டத்தின் கீழ் வீடு கட்ட மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1,20,000 ரூபாய் வழங்கும் நிலையில்
கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கூடுதலாக 70,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். பெரும்பாக்கத்தில் 1152 வீடுகள் அடுத்த 15 மாதங்களுக்குள் கட்டி முடிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். The project will also include social amenities like a ration shop, 2 Anganwadi centers, a library, a milk booth and 6 shops. The project will also have a sewage treatment plant and an electrical substation. This work will be completed within 15 months. This technology will ensure eco-friendly construction fit for diverse climatic quality standards and disaster sound houses. புதுமையான கட்டுமான தொழில்நுட்பங்களுக்கான சான்றிதழ் கல்வியையும் பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் கட்டுமான பணி நடைபெறும் இடங்களில் மாணவர்கள் தங்கி சர்வதேச அளவிலான கட்டுமான பணிகளின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உயிரிழந்த பெண் காவலரை உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கையில் 22 நாட்கள் வீட்டிலேயே மறைத்து வைத்து ஜெபம் செய்து வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நந்தவனப்பட்டி ட்ரெஷரி காலனியில் அன்னை இந்திரா என்ற பெண் காவலர் தனது 2 குழந்தைகளுடன் அக்கா வீட்டில் வசித்து வந்தார். இவர் திண்டுக்கல் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் பெண் காவலராக பணிபுரிந்து வந்தார். கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழும் இவர் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் விடுமுறை எடுத்து வந்தார். இந்நிலையில் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி உடல்நிலை சரியில்லாமல் 40 நாட்களுக்கு விடுமுறையில் சென்றார். டிசம்பர் 25ஆம் தேதி பணியில் சேர வேண்டிய அவர் பணிக்கு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து 5 நாட்கள் காத்திருந்த திண்டுக்கல் போலீசார் டிசம்பர் 31ஆம் தேதி 2 பெண் காவலர்களை விசாரிக்குமாறு அவரது வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். நந்தவனப்பட்டியில் உள்ள அன்னை இந்திரா வீட்டிற்கு வந்த பெண் காவலர்கள் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டை சுற்றி சோதனை செய்தனர். அப்போது வீட்டிற்குள்ளிருந்து துர்நாற்றம் வீசியது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த பெண் காவலர்கள் உடனடியாக தாடிக்கொம்பு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உள்ளே சென்று பார்த்த பொழுது இந்திராவின் உடல் துணியால் மூடப்பட்டு அழுகிய நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அன்னை இந்திராவின் அக்கா வாசுகி மற்றும் மதபோதகர் சுதர்சன் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இந்திரா கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து விட்டதாகவும் அவர் மீண்டும் உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கையில் தினமும் பிரார்த்தனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் மதபோதகர் சுதர்சனுக்கும் இந்திராவுக்கும் தொடர்பு இருந்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. எது கற்றாலும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஒரு விஷயம் அந்த பாப்பாவுக்கு மண்டை வலி பிடுங்குதுன்னு கற்றுச்சு. நான் மாத்திரை கொடுத்ததுக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம், கர்த்தர் காப்பாற்றுவார் காப்பாற்றாண்டு. இப்போ அதைத்தான் சொல்லுது. இப்போ கர்த்தர் எழுதிட்டுங்க, அம்மா எழுப்பிடுவார்னு சொல்லிட்டு இருக்குது சார். வீட்டில் படுத்துருக்கிறத கேட்டால் கர்த்தர் எழுந்திரிச்சுடுவாங்க, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு என்னைக்கிடாண்டா மாற்றி சொல்கிறேன். இதையடுத்து பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் இருவரையும் கைது செய்தனர். 22 நாட்கள் உயிரிழந்த சடலத்தை வீட்டில் வைத்து பிரார்த்தனை செய்து வந்த சம்பவம் நந்தவனப்பட்டி பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தற்கால தமிழகத்தின் அரசியல் அறிக்கை. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உருமாறிய கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் சீனாவிலும் ஒருவருக்கு உருமாறிய தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதலில் இங்கிலாந்தில் உருமாறிய கொரோனா 70% வேகமாக பரவும் தன்மை கொண்டது என ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. இதனால் அச்சமடைந்துள்ள பல நாடுகள் இங்கிலாந்துடனான விமான போக்குவரத்தை நிறுத்தியுள்ளன. பிரிட்டனுக்கு செல்லும் விமானங்களுக்கு இந்தியாவிலும் தடை உள்ளது. இருப்பினும் உருமாறிய புதிய கொரோனா வைரஸ் இங்கிலாந்து தவிர பிரான்ஸ், ஜப்பான், சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, ஸ்பெயின் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவத் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சீனாவிலும் தற்போது உருமாறிய கொரோனா வைரஸ் பரவத் தொடங்கியுள்ளது. இங்கிலாந்திலிருந்து சீனா திரும்பியுள்ள 23 வயது இளம்பெண் ஒருவருக்கு உருமாறிய வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சீன அரசு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை இதுவரை 29 பேருக்கு உருமாறிய கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்திலிருந்து பல்வேறு நாடுகள் வழியாக இந்தியா வருபவர்களையும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர்.
தொடர்ந்து பல நாடுகளில் உருமாறிய கொரோனா வைரஸ் பரவி வருவதால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்திருக்கிறார்கள். கொரோனா தொற்றுக்கு உலகம் முழுவதும் பலியானோர் எண்ணிக்கை 18,30,000 நெருங்கி வருகிறது. இந்தியாவில் மட்டும் 1,48,000 அதிகமானோர் தொற்று பாதித்து உயிரிழந்திருக்கிறார்கள். கொரோனா சிகிச்சைக்கு சிவப்பு எறும்பு சட்னியை பயன்படுத்துவது குறித்து 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்குமாறு ஒடிஷா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடுப்பூசிகளுக்கு நடுவில் இடம் பிடித்திருக்கும் சிவப்பு எறும்பு சட்னி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒடிசா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட சில மாநிலங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் சிவப்பு எறும்பு சட்னியை தங்கள் உணவில் ஒரு பகுதியாக உட்கொண்டு வருகின்றனர். சிவப்பு எறும்புகள் மற்றும் பச்சை மிளகாயை கொண்டு இந்த சட்னி தயாரிக்கப்படுகிறது. அவ்வப்போது வரும் காய்ச்சல், சளி, இருமல், உடல் சோர்வு உள்ளிட்ட நோய்களுக்கு மருந்தாக இந்த சிவப்பு எறும்பு சட்னியை அந்த பகுதி மக்கள் பயன்படுத்துகின்றனர். இந்த சிவப்பு எறும்பு சட்னி கொரோனா வைரஸை எதிர்க்கும் செயல்திறனை கொண்டிருப்பதாக நயாதர் பதியால் எனும் பொறியாளர் கடந்த ஜூன் மாதம் கூறியிருந்தார். சிவப்பு எறும்பு சட்னியில் பார்மிக் அமிலம், புரதம், கால்சியம், விட்டமின் B12, துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்துக்கள் இருப்பதால் அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதாக பதியால் தெரிவித்திருந்தார். இதனால் ஒடிசா, மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் சிவப்பு எறும்பு சட்னியை உணவில் சேர்ப்போருக்கு கொரோனா பாதிப்பு மிகவும் குறைவாக இருப்பதாக அவர் கூறியிருந்தார். அவர் பரிந்துரையின் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுமாறு ஒடிசா உயர்நீதிமன்றத்தில் பதியால் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்குமாறு ஆயுஷ் அமைச்சகம், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு உத்தரவிட்டுள்ளனர். கொரோனாவை வெல்ல தடுப்பூசிகள் வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கும் நிலையில் சிவப்பு எறும்பு சட்னியும் அந்த வரிசையில் சேருமா என்பது இன்னும் 3 மாதங்களில் தெரிந்துவிடும். இந்தியாவிலேயே உருமாறிய கொரோனா வைரஸ் பரவியிருக்கலாம் என்று கூறியுள்ள விஞ்ஞானிகள், தடுப்பூசிகள் அனைத்து வகை வைரஸ் உருமாற்றங்களையும் கட்டுப்படுத்தும் என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். பிரிட்டனில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் இந்தியாவில் பரவியிருப்பது தெரியவந்துள்ளது. பிரிட்டனிலிருந்து விமானங்கள் வர தடை விதிக்கப்பட்ட போதிலும் கனடா, ஜப்பான் போன்ற உருமாறிய வைரஸ் பரவியிருக்கும் பிற நாடுகளில் இருந்து வரும் விமானங்களுக்கு தடை விதிக்கப்படவில்லை. இதனால் இந்தியாவில் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ள 25 பேருக்கும் அதிகமானோருக்கு உருமாறிய வைரஸ் பரவியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் உருமாறிக்கொண்டிருப்பதே வைரஸின் இயல்பு என்பதால் இங்கிலாந்து மட்டுமின்றி இந்தியாவிலும் உருமாறிய வைரஸ் பரவியிருக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உருமாற்றம் அடைந்த புதிய வகை வைரஸால் பாதித்தோருக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகளே போதும் என்பதால் மக்கள் பதற்றமடைய தேவையில்லை என்றும் அறிவுறுத்துகின்றனர். இப்போ வந்திருக்கிற வைரஸ் அந்த மியூட்டேஷன்ல ஏற்கனவே வந்தவங்களுக்கு திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த அறிகுறியும் இது வரைக்கும் இல்லை. அதே மாதிரி இந்த மியூட்டேஷனான வைரஸ் வியாதி வந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வியாதி வருங்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ போடுற தடுப்பூசி இதுக்கும் வேலையாகும், இதையும் தவிர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா நாட்டிலும் இந்த மாதிரி வேற வேற மியூட்டேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வைரஸின் உருமாற்றங்களால் நோய் பாதிப்பின் அறிகுறி, பாதிப்புகள் மாறுபடுமே தவிர நோயின் தீவிரத்தன்மை அதிகரிக்காது என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் கொரோனா வைரஸின் மரபணு வரிசையை கண்டறிய உதவும் தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆய்வகங்களை அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கூடுதலாக இன்னும் வரக்கூடிய நோய்களுக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமான அளவில் இல்லை. அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் டெஸ்டிங் சென்டர், இப்போ டிசீஸ் கண்ட்ரோல் சென்டர் மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் சென்டரு, அந்த இதில் சீக்வன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பல மடங்கு இப்போ பண்ண வாய்ப்பு இருக்கும். இந்தியாவில் கொல்கத்தா, புவனேஸ்வர், பெங்களூரு, ஹைதராபாத், டெல்லி, புனே ஆகிய 6 நகரங்களில் உள்ள 10 ஆய்வகங்களில் மட்டும் வைரஸின் மரபணு வரிசையை ஆய்வு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை அது நம்மிடையே மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய அரசு அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை செலுத்தும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவில் இருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவினி விழிப்புணர்வு இயக்கம்.
தொடர்வது விரைவுச் செய்திகள். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் பானர்ஜி ஜனவரி 4ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரைப்படி கல்கத்தா உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் பானர்ஜி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இதற்கு குடியரசுத் தலைவர் நேற்று ஒப்புதல் அளித்த நிலையில் ஜனவரி 4ஆம் தேதி அவர் பதவியேற்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக பணியாற்றவுள்ள இவருக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இதேபோல சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி வினித் கோத்தாரி குஜராத் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதால் அவருக்கு காணொலி வாயிலாக நாளை பிரிவு உபச்சார விழா நடைபெறவுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 72 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கம் 37,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 9 ரூபாய் அதிகரித்து 4,735 ரூபாயாக இருக்கிறது. வெள்ளி 1 கிராம் 30 காசுகள் குறைந்து 72 ரூபாய் 10 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி கிலோ 300 ரூபாய் குறைந்து 72,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மருத்துவ கலந்தாய்வில் போலி நீட் சான்றிதழ் அளித்து மோசடியில் ஈடுபட்ட மாணவியின் தந்தை பாலச்சந்திரன் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த மாணவி தீக்ஷா நீட் தேர்வில் 610 மதிப்பெண்கள் பெற்றதாக மருத்துவ கலந்தாய்வின் போது போலி சான்றிதழை சமர்ப்பித்திருந்தார். இதுகுறித்து 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த சென்னை போலீசார் மாணவி தீக்ஷா மற்றும் பல் மருத்துவரான அவரது தந்தை பாலச்சந்திரனை விசாரணைக்கு ஆஜராகுமாறு 3 முறை சமன் அனுப்பினர். அவர்கள் தலைமறைவான நிலையில் பாலச்சந்திரனின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்ததில் அவர் பெங்களூருவில் உறவினர் வீட்டில் இருந்தது கண்டறியப்பட்டது. அங்கு சென்று அவரை கைது செய்த போலீசார் எழும்பூர் 6வது குற்றவியல் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தினர். வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்திய எல்லைகளை கண்காணிக்க 10 ஆளில்லா குட்டிரக விமானங்களை 1300 கோடி ரூபாய்க்கு இந்தியா வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கடற்படையில் கடந்த நவம்பரில் ஒப்பந்த முறையில் 2 அமெரிக்க பிரிடேட்டர் ரக ட்ரோன்கள் கடற்படை கண்காணிப்பில் களமிறக்கப்பட்டன. இதனையடுத்து இந்திய கடற்படையில் உள்ள பெரிய போர்க்கப்பல்களில் பயன்படுத்தும் வகையில் 10 குட்டி விமானங்கள் வாங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. சீனா உள்ளிட்ட நாடுகளின் நகர்வுகளை இந்திய பெருங்கடல் மற்றும் பிராந்தியங்களில் கண்காணிக்கும் பணியில் இவ்வகை ட்ரோன்கள் களமிறக்கப்பட உள்ளன. இவை தவிர சிறிய ரக ட்ரோன்களையும் அமெரிக்காவிடமிருந்து இந்திய கடற்படை வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளில் டிசம்பர் 31ஆம் தேதி 159 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது மது விற்பனை 9 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மண்டலத்தில் 48 கோடி ரூபாய்க்கு மது விற்கப்பட்டுள்ளது. திருச்சி மற்றும் கோவை மண்டலங்களில் தலா 28 கோடி ரூபாய்க்கும், மதுரை மண்டலத்தில் 27 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனையாகியுள்ளது. சேலம் மண்டலத்தில் 26 கோடி ரூபாய்க்கு மது விற்கப்பட்டது. வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி தீர்மானம் நிறைவேற்ற சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப், கேரள சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். டெல்லியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் 37 நாட்களாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரும் விவசாயிகளின் விருப்பத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்பதில் எதிர்க்கட்சியான திமுக உறுதியாக இருப்பதாகவும் ஸ்டாலின் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். சுயமாக சிந்திக்கக்கூடியவரான ரஜினி வேறு அழுத்தங்களின் காரணமாக முடிவெடுத்திருக்க முடியாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோவிடம் 1996 போல ரஜினி ஏதேனும் ஒரு அணியை ஆதரிப்பாரா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு 1996 போல தற்போது ரஜினி ஒரு அணியை ஆதரிப்பார் என்று தான் நினைக்கவில்லை என்று வைகோ பதில் கூறினார். சிந்தித்து ஒரு முடிவெடுத்து அவர் மனசுல பட்டதை மறைக்காம பேசிய பழக்கப்பட்டவர். முடிவெடுத்த அன்று அவர் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள் போவதாக அந்த காட்சியை தொலைக்காட்சிகளிலே காட்டினார்கள். எவ்வளவு மனம் உடைந்திருக்கிறார் என்பதை காண முடிந்தது. கொரோனா அச்சம் காரணமாக இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை இழந்தன. அதே நேரம் வழிபாட்டு தலங்களில் மக்கள் கூட்டம் வழக்கம் போல் காணப்பட்டது.
சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் நேற்றிரவு 10 மணியோடு நட்சத்திர விடுதிகள், உணவகங்கள், கேளிக்கை விடுதிகள் மூடப்பட்டன. சென்னையின் அனைத்து மேம்பாலங்களும் தடுப்பு கொண்டு அடைக்கப்பட்டிருந்தன. ஆண்டுதோறும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மக்கள் வெள்ளத்தில் மிதக்கும் மெரினா கடற்கரை சாலை இந்த ஆண்டு வெறிச்சோடியது. கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு முதல் மாமல்லபுரம் வரை உள்ள நட்சத்திர ஹோட்டல்கள், விடுதிகள், பண்ணை வீடுகள் சுற்றுலா பயணிகள் இன்றியும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் இன்றியும் வெறிச்சோடி காணப்பட்டன. தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் 10 மணியுடன் நிறைவடைந்தன. இங்கே செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் 10:30க்கெல்லாம் மாஸ் க்ளோஸ் ஆகிடுது. பீச்சும் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் க்ளோஸ் பண்ணி எல்லாரும் வீட்டில் உட்காந்து சேஃபான நியூ இயராக கொண்டாடுறாங்க. திண்டுக்கல்லில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. நெல்லையில் உள்ள தேவாலயங்கள் மின்னொளி விளக்குகளால் ஜொலித்தன. தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயத்தில் நடந்த திருப்பலியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பத்தில் உள்ள சின்ன அம்மன் கோயிலில் 2.5 லட்சம் எலுமிச்சை, 5000 சோளக்கதிர், 2500 ஆரஞ்சு பழங்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சென்னை வடபழனி கோயிலில் சந்தனக்காப்பு ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த முருகனை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். பட் ஆனால் இந்த வருஷம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக எல்லா கொரோனாவும் இதுவாகி நல்லபடியாக இருக்க பிரார்த்திக்க வந்திருக்கோம். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் வெள்ளி கவச அலங்காரத்தில் முருகன் காட்சியளித்தார். மீனாட்சியம்மன் கோயிலில் அதிகாலை 4 மணி முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். நெல்லையப்பர் கோயிலில் காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 2021ஆம் ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டுமென பக்தர்கள் வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். கோயிலுக்கு வருபவர்களுக்காக 350 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருப்பூர் கோட்டை மாரியம்மன் கோவிலில் ரூபாய் நோட்டு கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் திரண்டிருந்த மக்கள் புத்தாண்டு பிறந்தவுடன் ஆட்டம் பாட்டத்துடன் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகமடைந்தனர். நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக கடற்கரை சாலை 10 பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. அப்போது தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் ஏராளமானோர் குவிந்ததால் போலீசார் லேசான தடியடி நடத்தி பொதுமக்களை விரட்டினர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க கவசத்தில் விநாயகர் அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வழிபட்டு சென்றனர். மதுரை மாவட்டத்தில் தடையை மீறி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதோடு போக்குவரத்து விதிமீறல்களிலும் ஈடுபட்டதாக 4000 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். முன்னதாக கோச்சடை பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பு வளாகத்தில் பலரும் தனிமனித இடைவெளியை மீறி ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை கொண்டாடினர். ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழகத்தில் உள்ள சில சுற்றுலா தலங்கள் கொரோனா கட்டுப்பாடுகளால் கலையிழந்து காணப்பட்டன. அதேவேளையில் சில இடங்களில் தடையை மீறி பயணிகள் குவிந்தனர். புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். படகு இல்லத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். நாங்கள் வருஷம் நியூ இயருக்கு எங்கேயாவது வெளியே போவோம். இந்த டைம் ஊட்டி வந்திருக்கோம். போட் ஹவுஸ் இப்போ என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். காலையில் பொட்டானிக்கல் கார்டன் போனோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள குரங்கு அருவியில் ஏராளமானோர் ஆனந்த குளியல் போட்டதுடன்
குடும்பத்தினருடன் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். ஒகேனக்கலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர் விடுமுறை என்பதால் அருவிகளில் குளித்தும் பரிசலில் பயணம் செய்தும் மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் பரிசல் ஓட்டிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். புத்தாண்டையொட்டி வழக்கமாக களை கட்டும் மகாபலிபுரம் இந்த ஆண்டு மக்கள் கூட்டமின்றி களையிழந்து காணப்பட்டது. குறைந்த எண்ணிக்கையிலான மக்களே வந்திருந்தனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் கடற்கரை சுற்றுலா தலத்திற்கு எச்சரிக்கையை மீறி பொதுமக்கள் படகுகளில் சென்றதால் போலீசார் திருப்பி அனுப்பினர். இதனால் வழக்கத்திற்கு மாறாக களையிழந்து காணப்பட்டது பழவேற்காடு கடற்கரை. கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய அனுமதிக்கப்பட்டனர். சீர்காழி அருகே பூம்புகார் கடற்கரையில் தடையை மீறி பொதுமக்கள் ஆங்கில புத்தாண்டில் குவிந்தனர். கடலில் குளித்து புத்தாண்டை கொண்டாடினர். புத்தாண்டையொட்டி சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் குவிந்த மக்களை கொரோனா பாதுகாப்பை வலியுறுத்தி போலீசார் திருப்பி அனுப்பினர். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டையொட்டி மெரினா கடற்கரையில் முதல் நாள் இரவும் மறுநாள் காலையும் அதிக அளவில் மக்கள் கூடுவது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனை காவல்துறையினர் முறைப்படி அறிவித்திருந்தனர். ஆனாலும் ஏராளமானோர் தங்கள் குடும்பத்தினருடன் மெரினாவுக்கு வருகை தந்தனர். அங்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்ததால் அருகில் உள்ள பட்டினப்பாக்கம் கடற்கரையில் குவிந்தனர். பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு செல்ல இணைப்பு சாலைகள் ஏராளமாக இருந்ததால் குறிப்பிட்ட இடத்தில் அதிக அளவில் மக்கள் குவிந்தனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் பொதுமக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் புலியடிதம்பத்தில் புத்தாண்டை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 34 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. இப்பந்தயம் 2 பிரிவுகளாக நடைபெற்றது. பெரிய மாட்டிற்கு 11 மைல் தூரமும் சின்ன மாட்டிற்கு 10 மைல் தூரமும் பந்தய தூரமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பந்தயத்தில் சிவகங்கை, மதுரை மாவட்ட மாடுகள் வெற்றி பெற்றன. இந்த போட்டியை பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சசிகலா விடுதலைக்கு பிறகும் தமிழக அரசியலில் மாற்றம் வராது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள நிலையில் தமிழக மக்கள் சசிகலா தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அமமுக நிர்வாகி எஸ் காமராஜ் தெரிவித்திருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தண்டனை காலம் முடிந்து விரைவில் விடுதலையாக உள்ளார். இந்நிலையில் திருச்சியில் தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சசிகலா சிறையிலிருந்து வந்த பிறகு எந்த அரசியல் மாற்றமும் இருக்காது என தெரிவித்தார். நான் ஏசியமா சொல்ல முடியாது, நிச்சயமாக எதுவும் இருக்காது, எங்களை பொறுத்தவரை இருக்காது. அதே நேரம் சிறையிலிருந்து சசிகலா விடுதலையான பின் தமிழக மக்கள் அவர் பின்னால் வருவார்கள் என்று திருவாரூர் அமமுக மாவட்ட செயலாளர் எஸ் காமராஜ் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். அவர்கிட்ட ஒன்றும் மாற்றம் வரப்போறதில்லை. ஏன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையா இருக்கிறாரு. அதனால அவருக்கு ஒன்றும் மாற்றம் வரப்போறதில்லை. தமிழ்நாட்டு மக்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நம்பி இருக்கிற மக்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை நம்பி இருக்கிற மக்கள்லாம் தியாகத்தை சின்னம்மா பின்னாடி வருவாங்க. அதுதான் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அவங்க மாற்றிக்க போறதில்லை. தியாகத்தை சின்னம்மா என்னைக்கு பெங்களூர் ஜெயிலிருந்து வெளில வர்றாங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாற்றி காட்டுவார்கள். அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து சசிகலாவை நீக்காததால் அவர் அமமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் சசிகலா விடுதலையான பிறகு தென் மாவட்ட அரசியலில் தாக்கம் வரக்கூடும் என்று மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியிலே பெரிய ஒற்றுமை தெரியவில்லை.
இதற்கு பிறகு ஒற்றுமை ஏற்பட்டு அது தொண்டர்கள் மட்டத்திலே பிரதிபலிப்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். சசிகலா வந்தாலும் எதுவும் நடக்காது என்கிற ரீதியில் தான் இருக்கிறது. அந்த நிலைப்பாடு அதிமுகவுக்கு தேர்தல் ரீதியாக நன்மை தருமா என்பதிலே ஒரு ஐயம் இருக்கிறது. சசிகலாவின் வருகை என்பது தென் மாவட்ட அரசியலிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிமுகவை உடைக்க சதி நடைபெற்றதாக அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி உள்ளிட்டோர் தெரிவித்திருந்த நிலையில் சசிகலாவின் விடுதலை என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதுடன் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் அளிக்கும் வரை போராட்டத்தை திரும்பப் பெறப் போவதில்லை என்று விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லி எல்லைகளில் விவசாயிகள் 6வது வாரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் உறைபனி நிலவுவதால் தீமூட்டி குளிர்காய்ந்தபடி போராடி வருகின்றனர். சிங்கோ எல்லையில் முற்றுகையிட்டுள்ள விவசாயிகள் நள்ளிரவு 12 மணி அளவில் மெழுகுவர்த்தி ஏற்றி புத்தாண்டை வரவேற்றனர். போராட்டக் களத்தின் அருகே வான வேடிக்கைகளும் களை கட்டின. அதன் பிறகு விவசாயிகள் நாகர் கீர்த்தன் எனப்படும் பக்தி பாடல்கள் பாடினர். திகிரி எல்லையில் நாகர் கீர்த்தன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகள் பின்னர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் கிசான் மஸ்தூர் சங்கத்தினர் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதுடன் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கும் வரை போராட்டத்தை கைவிடும் பேச்சுக்கே இடமில்லை என்று விவசாயிகள் அறிவித்திருக்கிறார்கள். उनकी पुलिस ने उठा दिया था और वो एक समय पे और वो सोच रहे थे कि जिस दिन चाहेंगे इनको भी उठा देंगे. नौबत नहीं आएगी हमारा कि MSP पे वो जो किंतु परंतु कर रहे थे और 3 बिलों को कह रहे थे पेंडिंग डाल के चले. पहली प्राथमिकता हमारी वो तीनों कानून और MSP है. सरकार 4 तारीख को अगर सकारात्मक रूप से नहीं आती और निराकरण नहीं करती है तो निश्चित तौर पर किसानों को भी कड़े फैसले लेने पड़ेंगे. उसकी जिम्मेवार सरकार होगी. இதனிடையே ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பல்ஜித் கவுர் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக 15,000 அடி உயரத்திலிருந்து ஸ்கை டைவிங் செய்து வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினார். வரும் 4ஆம் தேதி மத்திய அரசு மற்றும் விவசாயிகளிடையே 7வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. 6வது கட்ட பேச்சுவார்த்தையின் போது மின்சார சட்ட திருத்தத்தை கைவிடவும் பயிர் கழிவுகளை எரிக்கும் விவசாயிகளுக்கு அபராதம் விதிக்கும் முடிவுகளை கைவிடவும் மத்திய அரசு ஒப்புக்கொண்டது. அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் தங்கி பணியாற்றுவதற்காக வழங்கப்படும் H-1B விசா மீதான தடையை மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டித்து அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் உள்நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் H-1B மற்றும் இதர பணிகளுக்கு வழங்கப்படும் விசாக்கள் மீது கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி தடை விதிக்கப்பட்டது. இதனால் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் இதர தொழில்நுட்ப பணியாளர்கள் அமெரிக்கா செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் H-1B விசா மற்றும் பல்வேறு பணிக்கான விசாக்கள் மீதான தடையை 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து கடந்த ஆண்டு ஜூனில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டார். மேலும் H-1B விசாக்கள் மீதான தடையை அதிபர் டிரம்ப் மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளார். புது வருடத்திலாவது அமெரிக்கா சென்றுவிடலாம் என்ற கனவோடு காத்திருந்த இந்தியர்களுக்கு இந்த முறையும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. அமெரிக்காவில் கொரோனாவின் தாக்கத்திலிருந்து தொழில் நிறுவனங்களும் மக்களும் இன்னும் முழுமையாக மீளாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
டிரம்பின் இந்த நடவடிக்கையால் இந்தியாவைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். ஏனென்றால் கடந்த ஆண்டு ஏப்ரலுக்கு முன்பாக இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட H-1B விசா காலாவதியாகும் நிலையில் உள்ளது. அது மட்டுமின்றி அமெரிக்காவில் பணிபுரியும் இந்தியர்களின் விசாக்களை மார்ச் 31ஆம் தேதி வரை புதுப்பிக்க இயலாத நிலை உள்ளதால் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உலக நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில்தான் அதிக பணியாளர்கள் H-1B விசாக்களுக்கு விண்ணப்பிக்கின்றனர். ஆண்டுதோறும் சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் H-1B உள்ளிட்ட விசாக்களுக்கு விண்ணப்பிக்கின்றனர். அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்க உள்ள ஜோ பைடனாவது H-1B விசா விவகாரத்தில் இந்தியர்களுக்கு கருணை காட்டுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பு மருந்தை அவசர கால பயன்பாட்டிற்கு உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல் வழங்கியுள்ளது. சீனாவில் இருந்து பரவிய கொரோனா தொற்றின் தாக்கம் இன்னும் குறையாத நிலையில் பிரிட்டனில் கண்டறியப்பட்டுள்ள உருமாறிய கொரோனாவின் பரவலும் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா வரை உருமாறிய கொரோனா வைரஸ் பரவிவிட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டாவது ஊரடங்கு, வேலை இழப்பு, பொருளாதார சரிவு இல்லாத ஆண்டாக இருக்க வேண்டும் என பொதுமக்கள் பிரார்த்திக்கின்றனர். எனவே கொரோனா பரவலை தடுக்க தடுப்பூசி மட்டுமே ஒரே வழியாக இருக்கிறது. இதனிடையே ஃபைசர், மாடர்னா, ஆக்ஸ்போர்ட் ஆகியவற்றின் தடுப்பு மருந்துகள் 3 கட்ட சோதனைகளை முடித்துள்ளன. இதில் ஃபைசர் மற்றும் பயோடெக் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ள தடுப்பூசிக்கு பிரிட்டன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கிவிட்டதால் அங்கு ஃபைசர் தடுப்பூசிகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. இதனையடுத்து ஃபைசர் தடுப்பூசியின் அவசர கால பயன்பாட்டிற்கு உலக சுகாதார அமைப்பு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. கொரோனா தொற்று பரவத் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பின் ஒப்புதல் பெற்ற முதல் கொரோனா தடுப்பூசியாக ஃபைசர் உள்ளது. இதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகளும் உடனடியாக இவற்றுக்கு ஒப்புதல் வழங்கி தடுப்பு மருந்துகளை தேவையான அளவுக்கு இறக்குமதி செய்து கொள்ள முடியும் என்றும், நாட்டில் தேவையான பகுதிகளுக்கு அவற்றை விநியோகித்துக் கொள்ள முடியும் என்றும் கூறப்படுகிறது. ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து பிரிட்டன் அதிகாரப்பூர்வமாக வெளியேறி புத்தாண்டில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் நலன்களுக்காக கடந்த 1993ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியம். இதில் உறுப்பினர்களாக உள்ள 28 நாடுகள் தடையற்ற வர்த்தகம், போக்குவரத்து, ஒரே நாணயம் ஆகிய பலன்களை அனுபவித்து வருகின்றன. இந்நிலையில் பிரிட்டனின் வேலை வாய்ப்புகள் பறிபோவதால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது வாக்கெடுப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற பெரும்பாலான பொதுமக்கள் வாக்களித்தனர். இதனையடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் வெளியேறுவதற்கான பிரெக்சிட் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி கடந்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதியே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் அதிகாரப்பூர்வமாக வெளியேறிவிட்டாலும் இரு தரப்புக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்து வந்தது. கடந்த கிறிஸ்துமஸ் நாளன்று வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனும் கையெழுத்திட்டதால் வியாழக்கிழமை இரவு 11 மணி முதல் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் முழுவதுமாக வெளியேறியது. லண்டனில் உள்ள பிக்பென் கடிகாரம் மணியடித்து இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எந்த சட்டத்திட்டங்களையும் பிரிட்டன் பின்பற்றாது என்பதால் அங்கு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் எல்லையில் சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டு பரிசோதிக்கப்படுகின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வருபவர்கள் 90 நாட்களுக்கு மேல் தங்க விரும்பினால் விசா வாங்க வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எந்தவித கூடுதல் வரிகளும் விதிக்கப்படாது என பிரிட்டன் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் மதுபானம், சிகரெட் போன்ற பொருட்களை எடுத்து வர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரிட்டனில் விலையேற்றம் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் கொரோனா தடுப்பு மருந்து விநியோகம் உள்ளிட்ட பலவற்றில் விவேகமான முடிவுகளை எடுக்கலாம் என பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். I would say pretty much the best of both worlds, because you have a gigantic free trade agreement, but you also have the flexibility that people wanted and that we all care about to do things differently and better if you choose. And it means certainty. You know, from January the 1st, after all this 4.5 years, we got certainty for
for business, you've got certainty for hauliers, for aviation. அதே நேரத்தில் போரிஸ் ஜான்சனின் தந்தை ஸ்டான்லி ஜான்சன் பிரான்ஸ் நாட்டின் குடிமகனாக விண்ணப்பித்திருப்பதாக கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறிவிட்டதால் பிரான்சுக்கு சென்று வருவது கடினம் என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.